ச்சே, என்ன குடும்பம் அது? எப்படியெல்லாம் நடிச்சு ஏமாத்துறாங்க என்னைய. இந்த மாதிரி குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லை. நல்ல சம்மந்தம் சீக்கிரம் முடிஞ்சிரும்னு பார்த்தா கடைசியில கழுத்தறுத்துட்டாங்க. இவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்களா? நல்லாவே இருக்க மாட்டாங்க, விளங்கவே மாட்டாங்க. வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அம்மா கிட்ட போய் அட்வான்ஸா ஒரு 2000 ரூபாய் கேட்டு பார்ப்போம். போன தடவை கேட்டதுக்கு கொடுத்துட்டாங்க, எதுவும் சொல்லல. இவன் வேற ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொன்னா. கேட்டு பார்ப்போம் கொடுக்குறாங்களா இல்லையான்னு. அம்மா. என்ன? இல்லம்மா, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சுல, கிளம்பு. சரிங்கம்மா. அம்மா. என்ன? இல்லம்மா, ஒரு 2000 ரூபாய் அட்வான்ஸா கிடைக்குமா? ஆமா, இங்க பணம் கொழுத்து போய் கிடக்கு பாரு. அவங்க கிளிக்கிற கிளிக்கு நாங்க 2000 ரூபாய் அட்வான்ஸா வேற கொடுக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லம்மா, தம்பி ஸ்கூலுக்கு காசு கட்டணுமா? ஓம் பையன் ஸ்கூலுக்கு காசு கட்டுறதுக்கு நாங்க செலவு பண்ணிட்டு இருக்க முடியுமா? இங்க பாரு மீனா, எங்க கிட்டலாம் சுத்தமா காசே இல்ல. காசு வரதும் தெரியல, போறதும் தெரியல. எங்களுக்கே தலைக்கு மேல செலவு இருக்கு. நானே ஏன்டா வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வச்சிருக்கோன்னு பாத்துட்டு இருக்கோம். உனக்கே தெரியாது, விலைவாசியெல்லாம் எம்புட்டி ஏறி போய் கிடக்கு தெரியுதுல. அதுவும் இல்லாம கடையில வியாபாரமே இல்ல. நாங்களே எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? நீ நினைச்ச நேரத்துக்குலாம் நாங்க காசு கொடுக்கறதுக்கு எனக்கு என்ன மரத்தையா காய்க்குது? இங்க பாரு, வந்தோமா வேலையை பார்த்தோமா அதோட கிளம்புனோமா அதோட இருந்துக்க. சும்மா இந்த மாதிரி அட்வான்ஸ் கேட்குற பேச்சே வச்சுக்காத. இல்லம்மா, நீங்க அன்னைக்கு கொடுத்தீங்களே. ஏதோ அன்னைக்கு வேலை செஞ்ச, நம்மளுக்கு வேலைக்கு ஆள் வேணுன்றதுனால கொடுத்தேன். இப்ப நீ வேலை செய்யற வேலையே எனக்கு பிடிக்கவே இல்லை. பார்த்தா துடைக்கும் போதெல்லாம் அங்கங்க கரக்கரையா இருக்கு. அழுத்தி பிடிச்சி தேய்ச்சாதானே? ஆமா, நான் அப்படிதானேம்மா தேய்க்கிறேன். நம்ம என்ன சொல்றோம் ஏது சொல்றோங்கிறத காது கொடுத்து கேட்கணும். கூட கூட பேசுனா என்ன அர்த்தம்? அப்புறம் உனக்கும் எனக்கு என்ன மரியாதை இருக்கு? இங்க பாரு மீனா, நானே இங்க இருக்கிற நிலைமை புரியாம நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசாத. என்கிட்ட சத்தியமா காசே இல்ல. தீபாவளி வேற வருது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் புடவை எடுத்து கொடுக்க வேணாம்? இதுல 1 மாசம் போனஸ் வேற. இதுல முன்னாடியே நீ 2000 ரூபாய் கேட்டினா நான் எங்க போறது பணத்துக்கு? என்கிட்ட இல்ல மீனா. சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். சரி மீனா. ஆமா. நாளைக்கெல்லாம் வேலைக்கு வந்துருவீல? வந்துருவேம்மா. பாத்திரம்லாம் நிறைய சேர்ந்து கிடக்கும். நீ பாட்டுக்கு வராம டொக்கு போட்டுறாத. அதுக்கப்புறம் சம்பளத்துல தான் பிடிக்கிற மாதிரி வரும். சரிங்கம்மா, நான் வந்துடுறேன். காசு வேணுமாம்மா? காசு அப்படியே என்கிட்ட கொடுத்து வச்சிருக்கா பாரு. எவன் விட்டு காசை யாரு வாங்கிட்டு போறது? ஏமா என்னாச்சு? ஏன் அந்த அக்கா என்னமோ ஒரு மாதிரி முறைச்ச மாதிரி போறாங்க? ஓ, இதுல அவளுக்கு கோவம் சிறு வேற வருதா? ஏமா என்னாச்சு? 2000 ரூபாய் பணம் வேணுமா அம்மனிக்கு? இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், காசு கொடுத்து பழகாதன்னு சொன்னேனா? நீ தான் கேட்கல. கொடுத்து பழகிட்ட, அவங்க வாங்கி பழகிட்டாங்க. வேலையாலலாம் எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். இப்பயாவது புரிஞ்சுக்கோ. ரொம்பதான் திமிரு அந்த அம்மாவுக்கு. வேலை செய்யறதுல ஒன்னத்துலயும் சேர்த்தி கிடையாது. இதுல அட்வான்ஸ் பணம் வேற கேக்குதாமா? ஏமா அன்னைக்கு லீவு போட்டுச்சே, அதுக்கெல்லாம் நீ சம்பளத்தை பிடிச்சியா இல்லையா? இல்லடி, போனா போது, பிள்ளைய வச்சிருக்காளே புருஷன் இல்லையேன்னு தான் நான் விட்டுட்டேன். ஆமா, நீ மட்டும் பாவம் பார்த்துக்கிட்டே கடை. அவ என்னைக்காவது பாவம் பார்த்து இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா நம்ம கூட்டுவோம் வைப்போம் அப்படிலாம் இருக்கா? ஒன்னும் கிடையாது. நம்ம தாம நல்லவங்களா இருக்கோம். ஆனா மத்தவங்களாம் நல்ல காரியக்காரங்களா தான் இருக்காங்க. நீ தான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. ஆமா, எல்லாரும் அப்படிதாண்டி இருக்காங்க. தோ அன்னைக்கு பொண்ணு பார்த்தோம். நேத்து கூட அந்த அம்மா வந்துச்சு. யாருமா? தோ அந்த பிள்ளையோட அப்பத்தான் வந்துச்சுடி. ஆமா, சொன்னி அந்த கிளவி கூட வந்துச்சுன்னு. நல்ல இனிக்க தாண்டி பேசுச்சு. அப்புறம் நைட்டே அவங்க அப்பையும் அடிச்சான். அந்த ஆளுக்கு என்னவா? எங்களுக்கு ஜாதகம்லாம் ஒத்து போகுது, ஆனா சாமி உத்தரவு கொடுக்கல, அதனாலதான் எங்களுக்கு இந்த சம்பந்தம் வேணான்னு சொல்லிட்டாண்டி. என்ன? இந்த சம்பந்தம் வேணான்ட்டாரா? ஆமாண்டி, நானும் எம்பிட்டு ஆசையா இருந்தேன். என் மகனுக்கும் அந்த பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சா இவங்க ரொம்ப பண்றாங்கடி. போறாங்க, விடுமா. அவங்கலாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க, நம்ப வச்சு கழுத்து இருக்கிறது. ஆமாண்டி, நம்மள மாதிரி ஒரு நல்ல குடும்பம் அவன் பொண்ணுக்கு அமைஞ்சிருமா? இல்ல தேடுனாதான் இவ்வளவு பெரிய வசதி வாய்ப்புலாம் அவனுக்கு கிடைக்குமா? ஆமாமா, அப்பவே அப்பா வாய வச்சாரு. ஆமாண்டி, இந்த கிழவன் சும்மாவே இருக்க மாட்டான். வாய வச்சு தடங்களாயி இப்ப பாரு பொண்ணே கிடைக்காம போயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். கூப்பிடுவோங்க அப்பன. அப்பா, அப்பா. என்னம்மா? உங்களை அப்பவே வாய வைக்காதீங்கன்னு சொன்னேனா இல்லையா? என்னம்மா, எனக்கு ஒன்னும் புரியல. யோ, அப்பவே நான் சொன்னேனா இல்லையா, உன் பையனுக்கு பொண்ணு பார்க்கும்போது வாய வைக்காதனே. இப்ப பாரு, எல்லாம் கைக்கூடி வர நேரத்துல அவங்க அப்பன் சாமி உத்தரவு கொடுக்கல, அது உத்தரவு கொடுக்கலன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டான். எல்லாத்துக்கும் யார் காரணம்? நீ தானே? இல்லம்மா. வாய வைக்காதன்னு அப்பவே சொன்னேனா இல்லையா? எல்லாம் எனக்கு தெரியாது. உன் வாயில ஏதாவது நீ சொன்னாலே விளங்கவே மாட்டேங்குது. சரி, என்னத்தை தான் உங்க அப்பன் அத்தா வளர்த்து வச்சிருக்காங்களோ தெரியல. விடுமா, நீ எதுக்குமா டென்ஷன் ஆகிட்டு இருக்க? அப்பா தான் அந்த மாதிரி தான் தெரியுதுல, அவர் முன்னாடி நீ எதுக்கு பேசுற? ஏண்டி நான் எங்கிட்ட பேசுறேன்? அந்த ஆளதான் வாய முடிட்டு இருக்காம தேவையில்லாம வாயை திறந்தான். இப்ப என் பையன் வாழ்க்கையில கெட்டு போய் கிடக்கு. இந்த ஆளுக்கு என்ன கிளவு இருக்கு? எல்லாம் முடிஞ்சு போச்சு.
வயசாயும் இந்த ஆளுக்கு நம்ம பங்கெடு பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இல்ல இவ அப்பே வந்து பண்ணுவாளா இல்ல ஆத்தா வந்து பண்ணுவாளா? கூட பிறந்தது ஒரே ஒரு தங்கச்சி, இல்ல அதுதான் வந்து பாக்குமா? பாக்குறதுக்கு ஒரு நாதியும் கிடையாது இவனுக்கு. பேசுற பேச்ச பாரு. நீங்க போங்க பாங்கிட்டு. போனா போதுன்னு அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க வேற மூஞ்சி இப்படி வச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு போங்க, கடைக்கு கிளம்புங்க. வீட்டுல எல்லாம் இருந்தீங்க அம்மா உங்களுக்கு கொண்டு போட்டுரும். போறீங்களா இல்லையா? அப்ப இந்த மனுஷனை எப்ப நான் கட்டணனோ அப்பையில இருந்து நான் தாண்டி இந்த மனுஷன் பாத்துக்கிட்டு இருக்கேன். வேற எவ்வளவு ஒருத்தியா இருந்தா இந்த ஆள் பண்றதுக்கெல்லாம் போடாம சிறுன்னு போயிட்டே இருப்பா. இந்த ஆளை கட்டிக்கிட்டு நான் என்ன கஷ்டப்படுறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். சரி, என்னத்தை வளர்த்து வச்சிருக்காங்க? ஒரு இதுக்கு கூட சேர்த்தி கிடையாது. நல்ல காரியம் நடக்கும்போது இந்த மாதிரிலாம் நம்ம பேசக்கூடாது, அவசகுணமா நடந்துக்க கூடாதுங்கிற அறிவு கூட அவங்க அம்மா சொல்லி கொடுக்காம வளர்த்துருக்கோம். அதான் முத்து வரான். அவன் வந்தா மட்டும் என்ன ஆக போகுது? மா என்னாச்சு? ஏன் காலையிலே சத்தம் போட்டுட்டே இருக்கீங்க? என்னை எதுவும் கேட்காதடா. நானே கொள்ள வெறியில இருக்கேன். தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் பேசாத. என்னதாம்மா பிரச்சனை? இந்த நேரத்தும் பாக்குறேன் அப்பா பிடிச்சி கத்திட்டு இருந்தீங்க, இன்னைக்கும் பாக்குறேன் கத்திட்டு இருக்கீங்க. என்னாச்சு? அவர் என்ன பண்ணாரு இப்ப அவர் கத்திட்டு இருக்கீங்க? இப்ப உங்க அப்பா என்ன பண்ணாருங்கிறது உனக்கு தெரிஞ்சாகணும். என்னம்மா பண்ணாரு? உனக்கு பொண்ணு பார்த்தோம்ல, இந்த அமிர்தா. ஆமா. அவங்க அப்பே உங்க சம்மந்தம் எனக்கு வேணாம், எனக்கு சாமி உத்தரவு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டான். அதுதான் இப்ப பிரச்சனை. போதுமா? என்ன? என்னம்மா அது? சரியான கிறுக்கு கூட்டங்களா இருக்குங்களோ? ஆமாண்டா. சரி, நல்ல வேலை இப்பவே வேணான்னு சொல்லிட்டாங்க. இல்லனா நம்ம தான் அந்த பைத்தியக்கார கூட்டத்தோட சேர்ந்துருக்கணும். சரி விடுமா, இதுக்காக நீயே கோவப்படுற? எனக்கு அந்த பொண்ணு வேண்டவே வேண்டாம். அதை விட்டுட்டு வேற ஏதாவது நல்ல பொண்ணா பாருங்க. அதை தாண்டா நானும் சொல்றேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்னம்மா? உங்க அப்பனை மட்டும் கொஞ்ச நாளைக்கு வாயை திறக்காம இருக்க சொல்லு. அப்பதான் உனக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கும். ஏமா அப்படி சொல்றீங்க? என்ன, உங்க அப்பன் வாயை திறந்து வாயை வச்சதுனாலதான் இப்ப இந்த சம்பந்தம் தட்டி கழிச்சு போயிடுச்சு. அதுக்கு அப்பா என்னம்மா பண்ணுவாரு? நீங்க வேற எதையாவது பேசிட்டு இருக்காதீங்க. இந்த பொண்ணு போனா போகட்டும், அடுத்த பொண்ணை பாத்துக்கலாம். அதான்டா பெரிய இவனுங்க. நானும் அவ்வளவு தூரம் சொல்றேன். இந்த பிள்ளையோட அப்பத்தாலாம் வந்து நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்துச்சு. நைட் அவங்க அப்பையும் போன் அடிக்கிறான், சாமி உத்தரவு கொடுக்கல, எனக்கு இந்த சம்பந்தம் வேணான்னு. எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டு போயிடுறாங்க பத்தியில. மா அவங்களுக்கு நல்ல சம்பந்தம் எடுக்க பிடிக்கல, விடு. இது நீ ஏன் போட்டுக்கிட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அதான்டா, இப்படி பண்ணவங்களுக்கு அவளை பிடிச்சி நம்ம வீட்டுல மருமகளா போட்டு அவளை நல்லா வச்சு செய்யணும்டா. மா இதெல்லாம் வேண்டாமா. எப்படியோ போய் தொலைறாங்க விடுவியா? இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. சரிடா தம்பி, நீ கிளம்பு. அம்மாவை நான் சமாதானப்படுத்திக்கிறேன். சரிக்கா. நான் பேசுனதுல என்ன தப்பு இருக்கு? ஏமா நீ என்ன லூசா? ஏன்டி அப்படி சொல்ற? பின்ன லூசாட்டம் அவங்கிட்ட போய் உளறிக்கிட்டு இருக்க. நீ வேணா பாரு, அவங்களா வந்து என் பொண்ணு உங்களுக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வராங்களா இல்லையான்னு மட்டும் பாரு. அப்படி மட்டும் வந்தானுங்க அப்ப தெரியும் இந்த திலகவதி யாருன்னு. டேய் முரளி, டேய் முரளி. ஆமா, எங்க இருக்க? இங்கதாம்மா இருக்கேன். இங்கிட்டு பாருங்க. ஓ, இங்கதான் இருக்கியா? எங்கெல்லாம் உன்னை தேடுறது? ஏமா என்னாச்சு? மோஸ்ட்லி நான் இங்கதானே உட்காந்துருப்பேன். சரிடா, என்ன இன்னும் காலேஜ் கிளம்பல? இல்லம்மா, இன்னும் டைம் இருக்கு. அப்படியா? சரி, உன் பேண்ட் பாக்கெட் நேற்று செக் பண்ணேன். சரிம்மா. அதுல இந்த சீட் இருந்துச்சு. இந்த சீட் உனக்கு முக்கியமானு பாரு. எங்க கொடுங்க. டேய் டேய், என்னடா அந்த சீட்டை பார்த்தோன்னா மூஞ்சியெல்லாம் மாறுது. கையில கசக்கி தூக்கி போட்டுட்ட. அது வந்துமா, அது தேவையில்லாத சீட்டு. தேவையில்லாத சீட்டா? உங்க அம்மா என்ன படிக்காதவன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இல்லம்மா. அதுல என்னடா தாவணி செட்டு 1530 ரூபான்னு போட்டிருக்கு. அப்புறம் ஆமாமா, மொத்தமா 1850 ரூபா போட்டிருக்கு. என்ன படிக்க தெரியாதவன் நினைச்சிட்டு இருக்கியா? இல்லம்மா. எத்தனை நாள் இந்த கூத்து நடக்குது? முதல்ல அதை யாருக்கு வாங்கின சொல்லு. ஆமா அது. இப்ப நீ சொல்ல போறியா இல்ல அப்பா கிட்ட சொல்லட்டுமா? டேய், நான் எவ்வளவு சீரியஸா கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்னத்த சிரிச்சுக்கிட்டு இருக்க? இல்லம்மா, அப்பா கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அதை நினைச்சுதான் சிரிச்சேன். ஏன்? இன்னமும் என்னை சின்ன பிள்ளை நினைச்சிட்டு இருக்கீங்களே, அதுக்காக. ஆமாண்டா, நான் நீ சின்ன பிள்ளைன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். எப்ப நீனு தாவணி இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கி தர ஆரம்பிச்சிட்டியோ, இன்னமே உன்னை நம்ப கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீ இப்ப உண்மைய சொல்ல போறியா மாட்டியா? அது வந்து. சொல்லுடா, யாரா அந்த பொண்ணு? இது உன்னோட கையெழுத்து இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சொல்லு, யார் அந்த பொண்ணு? ஆமா, அம்மா கிட்ட கீதாவை பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். சொன்னா இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கானேன்னு நினைச்சு தப்பா தான் நினைப்பாங்க. இப்போதைக்கு பூர்ணி பேரையே சொல்லி வைப்போம். என்ன, நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ எதையோ திங்க் பண்ணிட்டே இருக்க. என்ன என்ன பொய் சொல்லலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியாடா? ஐயோ அம்மா, அதெல்லாம் இல்லம்மா. அப்ப சொல்லு, யாருக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்த? ஆமா, பூர்ணிக்கு தாம்மா வாங்கி கொடுத்தேன். என்னது, பூர்ணிகா? ஆமாம்மா.
அவ தான் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, அதான் வாங்கி கொடுத்தேன். சரி, பூர்ணி சுடிதார் தானே போடுவா, நீ தாவணிலாம் வாங்கி கொடுத்துருக்க. போச்சுடா. இப்ப என்ன என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும், அவ்வளவுதானே. நீ உண்மையை சொன்னா சரிதான்ப்பா. அதாவது பூர்ணிக்கு கொஞ்சம் அவசர தேவை இருந்துச்சு, ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் ட்ரெஸ் எடுக்க கூட்டிட்டு போனேன். அங்க சுடிதார் டாப்லாம் அவளுக்கு பிடிக்கல. சரி தாவணி வேணா வாங்கிக்கிறியான்னு கேட்டேன். சரி நான் அதான் வாங்கி கொடுத்தேன். இப்ப இதுல என்ன தப்பு வேண்டிய கிடக்கு? இல்ல நான் தான் பூர்ணிக்கு எதுவும் வாங்கி கொடுக்க கூடாதா? அவ என்னோட மாமா பொண்ணு தானே. பூர்ணி மேல உனக்கு எல்லா உரிமையும் இருக்குடா. இந்த மாதிரி நீ உரிமை எடுத்துக்க மாட்டியான்னு தான் நாங்களும் நினைச்சோம். அம்மா அவ ஏதோ எமர்ஜென்சின்னு சொன்னதுனாலதான் நான் இவ்வளவும் வாங்கி கொடுத்தேன். மற்றபடி எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. நீங்க பாட்டுக்கு கற்பனை பண்ணிக்கிட்டு தெரியாதீங்க. சரிடா, அக்கறை இல்லாம தான் அவளுக்கு இவ்வளோத்தையும் வாங்கி கொடுத்துருக்கியோ. பாவம் அவ என்கிட்ட வந்து கேட்டா, அதனால வாங்கி கொடுத்தேன். இப்ப வாங்கி கொடுத்ததுனால என்ன குறைஞ்சு போச்சு? ஒன்றும் குறையலப்பா. இந்த சந்தோஷமான செய்தியை முதல்ல எங்க அண்ணன்ட்ட தான் சொல்லணும். இங்க பாருமா, தேவையில்லாம அந்த சொட்ட மண்டையிட்ட எல்லாம் சொல்லாத. அவர் ஓவர் இமேஜினேஷன் பண்ணி பயங்கரமா பண்ணிடுவாரு. டேய், எங்க அண்ணனை நீ சொட்ட மண்டங்கிறியா? எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் உனக்கு. ஆமா, அவர் அப்படி இருக்காரு, அதனால நான் சொல்றேன். அவர் வேற இதெல்லாம் போய் சொன்னேன், அவ்வளவுதான், நான் தான் மாட்டிக்கிட்டு முழிக்கணும். ஆமாமா ப்ளீஸ்மா, அவர்கிட்ட எல்லாம் எதுவும் சொல்லாதம்மா. அவளுக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பியான், கேக்குறத செய்வியான், ஆனா அவ மேல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லுவியான். இதெல்லாம் எங்க போய் சொல்றது? இங்க பாருடா, சின்ன வயசுல இருந்தே உனக்கு தான் பூர்ணி, பூர்ணிக்கு தான் உனக்குன்னு பேசி வச்சு முடிவெடுத்தோம். காலமும் கடந்து வந்துருச்சு, நீங்களும் நெடுன்னு வளர்ந்துட்டீங்க. இப்பவும் பிடிக்கல வைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவளுக்கு ஒரு ஹெல்ப்புங்கும் போது நீ பண்ணிருக்கீல. உனக்கும் அவ நிறைய பண்ணிருக்கா. சாப்பாடு எடுத்துட்டு வர்றது என்ன, அசைன்மெண்ட் எழுதி கொடுக்கறது என்ன, உன்னையும் அவளுக்கு பிடிக்காமையா இருக்கும். ஆனா 2 பேரும் சொல்லிக்க மாட்டேங்கிறீங்க. நீ ஓவர் திங்கிங்லாம் பண்ணாதம்மா. நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். எனக்கு இந்த அத்தை பொண்ணை கட்டுறது, மாமா பொண்ணை கட்டுறதுலாம் எனக்கு விருப்பமே இல்ல. ஓஹோ, சொந்த வேணான்னு பெறத்தில பார்க்க போறீங்க. சபா கடவுளே, அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. நீ முதல்ல உன் பெரிய பையனுக்கு என்ன வேலை நடக்கணுமோ அதை பாரு. எனக்கு என்ன டைம் இருக்குல்ல, அத அப்புறம் பாத்துக்கலாம். எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். டேய் ஒருத்தன் என்னடானா அவன் பேசிக்கிட்டு இருக்கான். இவன் என்னடானா பூர்ணி மேல உயிரே வச்சிருக்கான். சொன்னா மட்டும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். என்னமோ காலம் கை கூடி வரும்போது எல்லாம் மாறும்ல. பூர்ணி மட்டும் என் வீட்டுக்கு மருமகளா வந்தா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லை. பாப்போம் இந்த பையெல்லாம் சொல்றானா இல்லையான்னு. தாவணிலாம் வாங்கி கொடுத்துருக்கான், ஒரு வார்த்தை அம்மா கிட்ட சொல்லல. என்னைக்காவது பூர்ணியை பார்த்தா நம்ம கேட்போம். நான் ஊருக்கு வந்துட்டேன். செல்லப்பா கூட தான் வந்துகிட்டு இருக்கேன். அவன் என் பக்கத்துல தான் இருக்கான். இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துருவேன். சோனி, சத்யா எல்லாரும் காலேஜுக்குலாம் போயிட்டாங்களா? எல்லாரும் போயிட்டாங்கங்க. சரி, மதிய சாப்பாடு செஞ்சு வை, நான் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றேன். சரிங்க. என்ன செல்லப்பா, இதுக்கெல்லாம் உனக்கு வேலையே இருக்காது, நீயும் ஒண்டிக்கட்டையா இருக்க. ஆமனே, எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணி படாத பாடுபட்டாரு. அதை என் கண் குளிர பார்த்தேன். அப்புறம் நான் எதுக்கு அந்த பாலுங்கணத்துல போய் குதிக்கணும்? தனியா வாழ்ந்தாலும் சரினே, சிங்கிளாவே வாழ்ந்துட்டு போயிடலான்ட்டு தான் நான் இருக்கேன். என்னமோப்பா, எனக்கு என் சந்தோஷமே என் பிள்ளைங்க தான். 2 நாளா அதுங்கள பார்க்கவே இல்லை. இன்னைக்குதான் நான் போய் பார்க்க போறேன். என்ன ஒரு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தனியாலாம் இருக்கிற நீனு இதெல்லாம் எப்படி அனுபவிப்ப? பிள்ளைங்களா? பிள்ளைங்கனாலே நசன்னு எதையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்குங்கண்ணே. எங்க அக்கா பிள்ளைங்களை கூட தூக்கிட்டு வருங்க, நான் உள்ளர விடவே மாட்டேனே. என்னை யானு கத்திக்கிட்டே வேலைக்கு போனோமா நிம்மதியா தூங்கணுமா அதெல்லாம் இருக்கவே இருக்காது. காசு வேணும்னு பொண்டாட்டி டார்ச்சரா இருக்கும், இல்லைன்னா புருஷன் போட்டு அடிப்பான். இதெல்லாம் தேவையா? நம்ம பாட்டுக்கு நம்ம இருந்துக்க வேண்டியதானே. நீ என்னமோ இப்படி சொல்ற, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதே வாழ்ந்துக்க. ஏண்டா இப்ப நீ போய் சமைக்கணுமா? ஆமனே, நான் சமைச்சுக்குவேன். வீட்டுல பொண்டாட்டி இருந்தா சமைச்சிருப்பால. அண்ணே, வீட்டுல பொண்டாட்டி இருந்தா எனக்கு சேர்த்து சமைச்சு வைன்னு நம்ம சொல்லணும். நல்ல பொண்டாட்டியா இருந்தா சமைச்சு வைப்பா. அதுவே மோசமான பத்திரகாளி பொண்டாட்டியா இருந்தா ஹோட்டல்ல எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வா அப்படின்பா. நம்மளுக்கு தானே செலவு. நான் வீட்டுல தயிர் சோறு கூட தீட்டி சாப்பிடுவேனே. சரி, தயிர் சோறு தானே, கிண்டி சாப்பிடு. சரிண்ணே. இன்னும் பஸ் இன்னும் காணோம். வர நேரம் தான், வந்துரும். சரிண்ணே. அடியே, சொல்லுடி. ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. பின்ன இருக்காதா? எல்லா சந்தோஷத்துக்கும் காரணம் என் கடவுளே. நீ என் இடத்துல இருந்து பார்த்தாதான் என்னோட வலியும் வேதனையும் உனக்கு புரியும். எனக்கு எதுவும் வேணாம்ப்பா. இந்த மாதிரிலாம் கஷ்டப்படணும்னு தான் நான் லவ்வே பண்றதில்ல. லவ் பண்ணி பாருடி, அது ஒரு தனி ஃபீல் தெரியுமா? ஆமா ஆமா, அந்த ஃபீலை நீயே ஃபீல் பண்ணிக்க. நம்மளுக்கு பிடிச்சத மூக்கு மட்டும் தின்னோமா, கட்டையை நீத்தி தூங்கணுமா அப்படின்னு இருக்கணும்.
அதை விட்டுட்டு லவ் கிவ் அப்படி இப்படின்ட்டு. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? கற்பூர வாசனை பிடிக்கிறதுக்கு நான் ஒன்றும் கழுத இல்லம்மா. நீ ஏன் போய் கற்பூர வாசனையே பிடிச்சிக்க. எனக்கு இந்த ஊதுபத்தி இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. மோந்து பார்த்தாலே அலர்ஜி தெரியுமா? உனக்கு நான் எங்க சொல்றது புரிய போகுது? எனக்கு நல்லா தான் புரியுது, உனக்கு தான் ஒன்றும் புரியல. ஏன் 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 எனக்கு என்ன புரியல? இங்க பாருடி, நீ என்ன அந்த பையன்ட்ட லவ்வே சொல்லல. அந்த பையனே உன்னை பாக்குறான். ஆனா அவன் இந்த அளவுக்கு பயப்படுறானா? உள்ளுக்குள்ளார தைரியம் இல்லாதனால தானே. அப்படிலாம் இல்லையே. இங்க பாருடி, என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு ஆம்பளைனா தைரியமா இருக்கணும். எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் நம்மள விட்டு கொடுக்காம இருக்கணும். அவன் பாக்குறான், எல்லாம் கரெக்டு தான். உன்னைய பிடிச்சிருக்குனா நேரடியா வந்து சொல்லலாம்ல. ஏன் சொல்லல? ஏன் நீ அந்த ஆங்கிள் யோசிக்க மாட்டேங்கிற? இங்க பாருடி, நீ நினைக்கலாம் உன்னோட சந்தோஷம் நான் கெடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பேசுறேன்னு. நான் உன் நல்லதுக்காக தான் பேசுறேன். எனக்கு இந்த லவ் கிவ் மேலாம் ஒரு நம்பிக்கையே இல்லை. நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். ஏன்னா இது உன் வாழ்க்கை, எல்லாரும் பேசலாம் வைக்கலாம். நீ தான் முடிவெடுக்க போற, நீ தான் வாழ போற. அதனால தெளிவா யோசிச்சு பதில் சொல்லு. இந்த மாப்பிள்ளை போயிருக்கலாம், இதுக்கப்புறம் கண்டிப்பா மாப்பிள்ளைய தேடுவாங்க தானே. அது வரைக்கும் இந்த பையனுக்கு டைம் இருக்கு. வந்து லவ் சொல்லி ஓகே பண்ணிட்டானா பரவாயில்ல. இதுக்கே இவ்வளவு நேரம் ஆகுதுன்னா நீ உன் வீட்டுல உள்ள ஆளுங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணணும். அதை பத்திலாம் நீ ஏன் யோசிக்க மாட்டேங்கிற? உனக்கு நிறைய வேலை இருக்கு. அடுத்தடுத்து என்ன வேலைங்கிறத ஃபர்ஸ்ட் யோசி. அதை விட்டுட்டு இதுக்கெல்லாம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காத. என்ன நான் சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சுதடி. இவளா? இவ இந்த பஸ் ஸ்டாப்புக்கு தான் வருவாளா? பௌத்தம் பார்த்தேன், கண்ணத்தில் சமணம் பார்த்தேன், பார்வை மட்டும் கொலைகள் செய்ய பார்க்கிறேன். பற்களிலும் கருணை பார்த்தேன், பாதங்களில் தெய்வம் பார்த்தேன், புன்னகையோ உயிரை தின்ன பார்க்கிறேன். புயல் என்று நினைத்தேன் என்னை, புயல் கட்டும் கயிறாய் வந்தாள். மலை என்று நினைத்தேன் என்னை, மல்லிகையால் மலையை சாய்த்தாள். நெற்றி பொட்டில் என்னை உருட்டி வைத்தாள். எவ்வளவு அழகா இருக்கா. கட்டினா இந்த மாதிரி பொண்ணாதான் கட்டணும். என்ன ஒரு சிரிப்பு. போட்டோவை விட நேர்ல ரொம்ப அழகா இருக்கா. யார் மூலியமாவது அவங்க அப்பாட்ட பேசி இவளையே தான் கல்யாணம் பண்ணணும். என்ன நடந்தாலும் சரி, இவ தான் என்னோட பொண்டாடி. அதை யாராலையும் மாத்த முடியாது. மனசுல என்ன ஆகாயும், தினம் தினம் அது புதி போடும். ரகசியத்தை யாரு அறிஞ்சா, அதிசயத்தை யாரு புரிஞ்சா. ஆலம் விழுதிலே ஊஞ்சலாடும், கிளியெல்லாம் மூடும். சிறகிலே மெல்ல பேசும், கதையெல்லாம் தாலாட்டு கேட்டிடாமலே. அம்மா வீட்ல இல்ல, இதுதான் சரியான நேரம். அம்மா மட்டும் இங்க இருந்தாங்க, கிளம்பும் போது அந்த தாவணி எடுத்துக்கிட்டியாமா அப்படி இப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியாம சீக்கிரமா நைஸா எஸ்கேப் ஆயிடலாம். அச்சோ, அம்மா வராங்க போலயே. கீதாமா? அம்மா காலேஜுக்கு கிளம்பிட்டியாமா? ஆமாம்மா. சரிம்மா, இப்பதான் ஊறுகாலம் வித்துட்டு வரேன். எல்லா ஊறுகாயும் வித்து போச்சு. நல்ல வியாபாரம் இன்னைக்கு. சூப்பர்மா. எல்லாம் ஒன்னாலதான் கீதா. நேற்று நைட்டு நீ அவ்வளோத்தையும் பேக்கெட் போட்டு தரலனா இவ்வளோ காசு வந்திருக்காது. இதுல என்னமா இருக்கு? சரிம்மா, நான் காலேஜுக்கு கிளம்புறேன். இருமா, காலேஜுக்கு என்ன டைம் இருக்குல்ல? இல்லம்மா, இன்னைக்கு அசைன்மெண்ட் எழுதுறதுக்காக சீக்கிரமாவே பூர்ணி வர சொன்னா. பூர்ணின்னு சொல்லும் போதுதான் ஞாபகம் வருது. அவ தாவணி எடுத்து வச்சுக்கிட்டியா? ஐயோ மக்கு மக்கு, நீயே மாட்டிக்கிட்டு உளறடி. உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பொய் கூட சொல்ல முடியல. செய். மறந்துட்டேம்மா. என்னம்மா நீ இப்படி மறந்துட்ட? பாவமா அந்த பொண்ணு உனக்காக இம்புட்டு தூரம் பண்ணியிருக்கா. அந்த தாவணியை திருப்பி கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்கறது தானே நியாயம். ஆமாம்மா, மறந்துட்டேன். இதோ போய் எடுத்துட்டு வரேன். நீ ஏமா அழிஞ்சிட்டு இருக்க? இதோ நான் போய் எடுத்துட்டு வரேன் இரு. ஐயோ, இப்பயும் பாரு, பேக்ல இருக்குமா, நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன்னாவது போய் சொல்லியிருக்கலாம். ஏண்டி கீதா, நீ ஹரிச்சந்திரனுக்கு பக்கத்து வீடா பிறந்திருப்பியோ? இம்புட்டு உண்மையா இருக்கியடிச்சே. கீதாமா, உன் கட்டில் கிட்டதாம இருந்தது. சரிம்மா, இந்தாம்மா, மறக்காம கொடுத்துறேன்னு. கொடுத்துறேம்மா. இப்ப நான் கிளம்பவா? கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. என்னம்மா? ஊறுகாய் பிசினஸ் நல்லா வியாபாரம் நடந்துச்சுன்னு சொன்னேன்ல? ஆமாம்மா, அதுக்கு காரணம் நீதான். அதான் முன்னாடியே சொல்லிட்டீங்களேம்மா. நீ வேலை செஞ்சதுக்கான காசு கொடுக்க வேணாம். இந்தா, மொத்தமா 2000 ரூபாய் வந்துச்சுமா. உனக்கு 200 ரூபாய் கொடுத்துருக்கேன். பார்த்து செலவு பண்ணேன்னா. சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ்.
நீ வேலை செஞ்சதுக்கான காசு தான் அது. நீ ஏதாவது வாங்கிப்பேல, அம்மாவால தான் ஏதாவது வாங்கி தர முடியல. இந்த மாதிரி காசு சேர்த்து வச்சு நீ ஏதாவது வாங்கிக்கோ. ஆ சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். ஆ சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. ஆ அண்ணி நல்லா இருக்கியலா? ஆ சொல்லு லட்சுமி, நல்லா இருக்கியலா? அண்ணே பிள்ளையெல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோம். பூர்ணி என்ன பண்றா? அவளா காலேஜுக்கு கிளம்பிட்டு இருக்காப்பா. ஓ அப்படியா? என்ன விஷயம்? பூர்ணி கிட்ட எதுவும் பேசணுமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ சும்மா கேட்கலான்னு தான் போன் அடிச்சேன். பெரிய பாப்பா ஊர்ல இருந்து எப்பயாவது வருவாளா? எங்க லட்சுமி, அவெல்லாம் வரவே மாட்டா. ஏன் நீ? அவ சிங்கப்பூர்ல இருந்துட்டு இங்கெல்லாம் வர முடியாது, அவளை வசதி இல்ல, அதனால நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. அதனால அவ வரதே இல்லையா? எங்கம்மா, குழந்தை பிறந்து ஒரு 3 மாசத்துல நான் போயிட்டு அப்புறம் வரேம்மான்னு சொன்னவதான். அதுக்கப்புறம் இந்த சைடு எட்டி கூட பார்க்கல. நான் பெத்த பிள்ளையும் போன் எடுக்க மாட்டேங்குது, அவ புருஷங்காரனும் போன் எடுக்க மாட்டேங்கிறான். எப்படியோ சந்தோஷமா அவ இருந்தா போதும்னு விட்டுட்டேமா. என்ன நீ சொல்றிய? வேற என்னத்தமா சொல்றது? உங்க அண்ணன்ட்ட ஒரு 8 போய் பார்த்துட்டு வாங்கினா அவரும் பார்க்க போக மாட்டேங்கிறாரு. நான் ஒத்த ஆளுதான் இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வேலை தான் முக்கியமா போச்சு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீ நான் ராஜா விட்டுனா என்ன எதுன்னு பார்க்க சொல்லட்டுமா? வேணா லட்சுமி, அவருக்கு தெரிஞ்சா ஏசுவாரு. என் தங்கச்சி பிள்ளைங்கள வேலை வாங்குறியா அப்படி இப்படின்னு ஏசிட்டு கிடப்பாரு. தேவையா? நான் சொல்லிட்டேன் லட்சுமி, சின்னவளுக்கு மாப்பிள்ள பாக்குறதா இருந்தா உள்ளூர்லயே பாருங்க, அதுவும் பக்கத்துலயே பாருங்கன்னு சொல்லிட்டேன். அவரும் சரின்னு இருக்காரு. ஏன் நீ சொந்தத்திலே மாப்பிள்ள இருக்கும்போது எதுக்கு அவளை வெளியில பிறத்தில பாக்குறிய? எனக்கும் ஆசைதான் லட்சுமி. இந்த சின்ன சிறுசுங்க ஒத்து வரணும்ல, அதெல்லாம் சரிப்பட்டு வந்துருங்க. சின்ன வயசுலயே முரளிக்கு தான் பூர்ணி, பூர்ணிக்கு தான் முரளின்னு பேசி வச்சிருக்கோம்ல, எல்லாம் தெரியுது லட்சுமி. நம்ம பேசி என்ன ஆகுறது? பிள்ளைங்க எதுவும் ஈடுபாடு இல்லாமையே தான் சுத்திட்டு இருக்குங்க. ஓ மகன் ஒரு நாள் கூட என் வீட்டுக்கு வந்ததே கிடையாது, இவளும் அவனை பத்தி பேசுனதும் கிடையாது. இப்படி இருக்கும்போது பிடிக்காத 2 பேரும் நம்ம சேர்த்து வச்ச மாதிரி ஆயிடாது. அட அண்ணி, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்னம்மா? என் மகன் முரளி தான் உங்க பொண்ணு பூர்ணிக்கு தாவணி வாங்கி கொடுத்துருக்கான். என்னது தாவணியா? ஆமா நீ, அதுவும் இன்னைக்கு காலையில தான் எனக்கே தெரிஞ்சது. அது அவன் வாயாலே சொன்னான். நிஜமாவா? வேணும்னா பூர்ணியை கூப்பிட்டு வச்சு கேளுங்க, அப்ப தெரியும் நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு. பூர்ணி, பூர்ணி,